ஹாய் திஸ் இஸ் கிரியேட்டிவ் கோட். இந்த வீடியோவில் லாஸ்ட் சைல்ட் சூடோ செலக்டர் பற்றி பார்க்கலாம். ஒரு எலமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற இன்னொரு எலமெண்ட்டை சைல்டு எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அது எந்த எலமெண்ட்டுக்குள்ளே இருக்கோ அந்த எலமெண்ட்டை பேரண்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இங்கே இந்த டிவ் வந்துட்டு பேரண்ட் எலமெண்ட், இதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட் எல்லாமே இந்த டிவோட சைல்டு எலமெண்ட். இந்த லாஸ்ட் சைல்டு சூடோ செலக்டர் என்ன பண்ணோம்னா, பேரண்ட் எலமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸில் எது லாஸ்ட் சைல்டு எலமெண்ட்டோ அதை செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் இப்போ இந்த டிவ் எலமெண்ட்டோட லாஸ்ட் சைல்டு எலமெண்ட் எதுன்னு கேட்டால் நம்ம டக்குன்னு பிக்கிள் அப்படின்னு சொல்லிடலாம். பட் இந்த பிக்கிளுங்கிறது தான் இந்த டிவோட லாஸ்ட் சைல்டு எலமெண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த எலமெண்ட்டாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும் போது இந்த லாஸ்ட் சைல்டு சூடோ செலக்டர் யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக ஒரு எலமெண்ட்டோட லாஸ்ட் சைல்டு எலமெண்ட்டை செலக்ட் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, லாஸ்ட் வீடியோவில் ஃபர்ஸ்ட் சைல்டு சூடோ செலக்டர் பற்றி சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் சைல்டு சூடோ செலக்டர்னா இப்போ எப்படி ஒரு எலமெண்ட்குள்ளே இருக்கிற லாஸ்ட் சைல்டு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் சைல்டு சூடோ செலக்டர் ஃபர்ஸ்ட் சைல்டை வந்துட்டு செலக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். இன்கேஸ் ஒரு பேரண்ட் எலமெண்ட்டுக்குள்ளே வெறும் ஒரே ஒரு சைல்டு எலமெண்ட் தான் இருக்குன்னா அப்போது நம்மளால் போத் ஃபர்ஸ்ட் சைல்டையும் இல்லை லாஸ்ட் சைல்டையும் சேர்த்தும் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஃபர்ஸ்ட் சைல்டுன்னு சொன்னாலும் சரி, லாஸ்ட் சைல்டுன்னு சொல்லி அந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணாலும் சரி, ரெண்டுமே ஒர்க் ஆகும். ஏன்னா அந்த டிவுக்குள்ளே இருக்கிற ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சைல்டு எலமெண்ட் அது ஒன்று தான். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பேரண்ட் எலமெண்ட்டுக்குள்ளே ஒரே ஒரு சைல்டு எலமெண்ட் இருக்குன்னா அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் சைல்டு சூடோ செலக்டர் யூஸ் பண்ணியும் செலக்ட் பண்ணலாம், லாஸ்ட் சைல்டு சூடோ செலக்டர் யூஸ் பண்ணியும் செலக்ட் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் சைல்டு சூடோ செலக்டரோட சின்டாக்ஸ் இதுதான். நம்மளோட செலக்டரை கொடுத்துட்டு கோலன் லாஸ்ட் சைல்டு அப்படின்னு சொன்னோன்னா இந்த செலக்டர் வந்து அந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஸ்பேன் கொடுத்துருக்காங்க, ஸ்பேன் கோலன் லாஸ்ட் சைல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செலக்டர் என்ன பண்ணோன்னா, ஒரு 2 டிவ் இருக்குன்னு வச்சுக்கலாம், 2 டிவுக்குள்ளேயும் 5 ஸ்பேன் டேக் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த செலக்டர் என்ன பண்ணோன்னா, எந்தெந்த ஸ்பேன் டேக்லாம் லாஸ்ட் சைல்டாக இருக்கோ அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணும். ஸோ அப்போது நமக்கு 2 ஸ்பேன் டேக் வந்து கிடைக்கும். ஏன்னா நமக்குள்ள 2 டிவ் இருக்குது, அதுக்குள்ளே 5 ஸ்பேன் டேக்ஸ் இருக்குது. அப்போது ஃபர்ஸ்ட் டிவில் இருக்கிற லாஸ்ட் ஸ்பேனையும் செகண்ட் டிவில் இருக்கிற லாஸ்ட் ஸ்பேனையும் இந்த செலக்டர் வந்து செலக்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஸோ அதனால் நமக்கு 2 ஸ்பேன் டேக் வந்துட்டு ரிட்டர்ன் ஆகும். அண்ட் இங்கே இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற லாஸ்ட் லிஸ்ட்டு டேக்கை வந்துட்டு செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. UL ஸ்பேஸ் LI கோலன் லாஸ்ட் சைல்டு. அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க லாஸ்ட் சைல்டு எலமெண்ட்டான லிஸ்ட் டேக்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணோன்னா, ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் இருக்குது, அதுக்குள்ளே நிறைய லிஸ்ட் இருக்கும், அதில் எந்த லிஸ்ட் டேக் வந்து கடைசியாக இருக்கோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு லாஸ்ட் சைல்டு சூடோ செலக்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கும். அண்ட் நம்ம கொடுத்துருக்க டாஸ்க் பார்க்கலாம். செலக்ட் தி ஸ்மால் ஆப்பிள் அண்ட் தி பிக்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேபிளில் ஸ்மால் ஆப்பிளும் ஸ்மால் பிக்கிளும் இருக்குது, அதை வந்துட்டு செலக்ட் பண்ணுறது தான் நம்மளோட டாஸ்க். இப்போது ஸ்மால் ஆப்பிளும் ஸ்மால் பிக்கிளும் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். பிக்கிள் கிளாஸ் நேம் ஸ்மால் அப்படின்னு கொடுத்து இங்கே இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த பிளேட்டுக்குள்ளே ஆப்பிள் கிளாஸ் ஆட்ரிபியூட் வந்து ஸ்மால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிக்கிள் வந்துட்டு டிவ்வுக்கு லாஸ்ட் சைல்டாக இருக்குது, ஆப்பிள் வந்து பிளேட்டோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சைல்டாக இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு எலமெண்ட்டுக்குள்ளே ஒரே ஒரு சைல்டு எலமெண்ட் இருக்குன்னா நம்மளால் ஃபர்ஸ்ட் சைல்டு சூடோ செலக்டர் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ண முடியும், லாஸ்ட் சைல்டு சூடோ செலக்டர் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ண முடியும்ட்டு. ஏன்னா அந்த பேரண்ட் எலமெண்ட்டோட ஒரே சைல்டு எலமெண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட்டு அண்ட் இதுதான் லாஸ்ட். பட் நம்ம இங்கே வந்து லாஸ்ட் சைல்டு சூடோ செலக்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி செலக்ட் பண்ணலான்னா, லாஸ்ட் பிக்கிள்னு சொல்லி செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி பிளேட்டுக்குள்ளே இருக்கிற லாஸ்ட் ஆப்பிள் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணலாம். பிக்கிள் கோலன் லாஸ்ட் சைல்டு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படி இங்கே ஸ்பேன் கோலன் லாஸ்ட் சைல்டு சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி பிக்கிள் கோலன் லாஸ்ட் சைல்டு. ஸோ அப்போ என்ன பண்ணும், எந்தெந்த பிக்கிள்லாம் லாஸ்ட் சைல்டாக இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணும். ஸோ அப்போ வந்து இது செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கமா கொடுத்துட்டு நம்ம இப்போ வந்து ஸ்மால் ஆப்பிள் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு அண்டு இங்கே வந்துட்டு பிக்கிள் அப்படின்னு சொல்லி ஸ்மால் பிக்கிள் தான் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் பிக்கிள் வந்துட்டு 2 3 இருக்குதுன்னா அப்போ நம்ம இந்த ஸ்மாலுங்கிற கிளாஸ் ஆட்ரிபியூட்டும் கொடுத்து தான் ஆகணும். ஸோ பிக்கிள் டாட்
ஸ்மால். ஸோ இப்போ இது என்ன பண்ணனா பிக்கிள் அண்ட் ஸ்மால் வந்துட்டு கிளாஸ் ஆட்ரிபியூட் வச்சுருக்க லாஸ்ட் சைல்டு எலமெண்ட் வந்துட்டு செலக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஆப்பிள். ஆப்பிள் வந்து பிளேட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ பிளேட்டுக்குள்ளே இருக்க ஆப்பிள் அண்ட் அதோட கிளாஸ் ஆட்ரிபியூட் வந்துட்டு ஸ்மாலுன்னு இருக்கணும். லாஸ்ட் சைல்டு அப்படின்னு கொடுக்குறேன். என்டர் கொடுக்குறேன். செலக்ட் ஆகிடுச்சு.